உங்கள் வாழ்க்கையில் கோபத்தால் நீங்கள் தண்டிக்கப்பட மாட்டீர்கள். நீங்கள் கொள்ளும் கோபமே உங்களை மறைமுகமாக தண்டிக்கும். ஆகையால் வாழ்வில் கோபம் கொள்ளாமல் கூலாக வாழ முயலுங்கள். உங்கள் வாழ்க்கை எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை சரியாக நீங்கள் தீர்மானித்துவிட்டால் அந்த வானத்தையும் நீங்கள் எட்டலாம். உங்களை யாராலும் தடுக்க முடியாது. ஆகையால் உங்கள் குறிக்கோள் என்ன என்பதை உணருங்கள். உங்களின் மேல் உங்கள் மனதிற்கு இருக்கும் அன்பும் காதலும் புவியின் மாந்தர்கள் மற்ற விஷயங்களின் மீதும் ஏற்பட வேண்டும். அது நிகழ்ந்தால் இந்த புவியின் அழகை உங்களால் முழுமையாக உணர முடியும். கடவுள் படிப்பின் அற்புதத்தை அறிய முடியும். எனவே எல்லோரையும் எல்லாவற்றையும் நேசியுங்கள். நீங்கள் எதை வேண்டுமானாலும் மறைத்துவிட முடியும். ஆனால் உண்மையை மறைப்பது என்பது முடியாத காரியம். உண்மை என்பது சூரிய சந்திரர்களை போன்றது. அழிவில்லாதது, மறைக்க முடியாதது. வாழ்வில் உண்மையை கடைபிடிக்க முயலுங்கள். உண்மையாக இருக்க முயற்சியுங்கள். உங்கள் எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் நீங்கள் வாழ்வில் உயரத்தை அடைவதோடு நிம்மதியும் அமைதியும் நிறைந்த வாழ்வு கிடைக்கும். உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்ற கோட்பாட்டை கடைபிடிக்க முயலுங்கள். படத்தில் காட்டுவது போல் தமிழில் மன்னிப்பு என்ற வார்த்தையை பிடிக்காது என்று கூறி ஒதுக்கினால் உங்களை சுற்றியுள்ள நபர்கள் உங்களை ஒதுக்கக்கூடும். எனவே தவறு செய்பவர்களை மன்னித்து ஏற்று வாழ்ந்து பாருங்கள். உங்கள் வாழ்வில் ஏற்படும் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது. வாழ்க்கையில் பந்தய நக்லில் அலல்து போட்டிகளில் ஏற்படும் தோல்வி நிஜமானதல்ல. உங்களிடம் உண்மையாக அன்பு செலுத்தும் நபர்களிடம் பொய்யாக நடிப்பதுதான் உண்மையான தோல்வி. உங்கள் வாழ்வில் உண்மையான தோல்வி ஏற்பட நீங்களே காரணமாகி விடாதீர்கள். மற்றவர்கள் பின்பற்றிய வழியை பின்பற்றி சென்று வெற்றி காண்பது சாதாரணம். உங்களுக்கென நீங்களே ஒரு தனிப்பாதை அமைத்து அதை மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும் என்று எண்ணும் அளவிற்கு வாழ்ந்து காட்டுவதே அசாதாரணம். சாதாரண விஷயத்தை யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் அசாதாரண விஷயத்தை உங்களால் மட்டுமே செய்ய முடியும் என்று எண்ணி செயல்படுங்கள். என்னதான் நல்ல புத்தகங்களை படித்தாலும் நல்லோர் பேச்சை கேட்டாலும் அதன்படி நடவாமல் தான் தோன்றி தனமாக அறத்திற்கு மாறான செயல்களை செய்தால் என்ன படித்து என்ன லாபம்? ஆகையால் கற்க கசடர நிற்க அதற்கு தக எனும் வாக்கை வாழ்வில் பின்பற்றுங்கள். ஒரு நாய் நன்றாக குரைத்தால் அது ஒரு நல்ல நாய் என்ற பெயரை பெற்றுவிடலாம். ஆனால் மனிதன் நல்லவனாக அறியப்பட அவன் நன்றாக பேசிக்கொண்டிருப்பவனாக அல்ல, நன்கு செயல்படுபவனாக இருத்தல் அவசியம். வாழ்வில் ஒரு விஷயத்தை முடியும் முடியாது என்று தீர்மானித்து இலக்கை அடைவது வானில் ஒளிந்திருக்கும் இரகசியம் அல்ல, அது மனதின் ஆழத்தில் தோன்றும் எண்ணம். மனம் நினைத்தால் மண்ணையும் கூட பொன்னாக்கலாம் என்று உணருங்கள். பெருந்தன்மையான மனம், அன்பான பேச்சு, சேவை செய்யும் குணம், இந்த 3 விஷயங்களும் உங்களிடம் இருந்துவிட்டால் நீங்கள் வாழ்க்கையில் போற்றத்தக்க மனிதனாக வாழ்வதை யாராலும் மாற்ற இயலாது. வாழ்வில் பயம் எனும் உணர்வை கொள்ளாமல் நாளையை பற்றிய எதிர்காலம் குறித்த பயங்களை தூக்கி எறிந்துவிட்டு வாழ்க்கையை அதன் போக்கில் அந்தந்த நிமிடங்களில் வாழ்ந்து பாருங்கள். வாழ்வின் அழகான மாற்றத்தை உங்களாலேயே உணர முடியும். வாழ்வில் உன்னை காப்பாற்ற எவரும் பிறக்கவில்லை. உன்னை வழிநடத்த யாரும் வரவில்லை. உன்னை நீயே பார்த்துக்கொள்ள வேண்டும். உனக்கு வேண்டியதை நீயே சிந்தித்து செயலாற்றி அடைய வேண்டும். உனக்கு நீயே துணை என்று உணர். உன்னால் எதையும் செய்ய முடியும். வேலை செய்வது அல்லது வேலை என்பது உன் திறன் என்பதை, உன்னால் என்ன செய்ய முடியும் என்பதை மட்டுமே உனக்கு உணர்த்தும். உண்மையில் உன்னுடைய உள்ளம்தான் நீ யார் என்ற கேள்விக்கான விடையை தர முடியும். அதை தவிர்த்து உன் வேலையால் அறியப்படும் நீ அல்ல. உன்னுடைய திறமை என்ற வித்தியாசத்தை உணருங்கள். ஒருவன் தலைவனாக அல்லது காவலனாக யாரை வேண்டுமானாலும் கட்டுப்படுத்தலாம். ஆனால் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி வாழ்ந்து காட்டி வாழ்வில் வெற்றி அடைவது தான் உண்மையான வீரம். கட்டுப்பாட்டுடன் வாழ்ந்து காட்டினால் கடலையும் கடக்கலாம். அர்த்தமின்றி பயனில்லாமல் 1000 வார்த்தைகளை பேசுவதைக் காட்டிலும் அர்த்தமுள்ள மற்றும் மற்றவர்களுக்கு பலனளிக்கும் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவது சிறந்தது. எவ்வளவு பேசுகிறோம் என்பது முக்கியமல்ல, என்ன பேசுகிறோம் என்பதுதான் முக்கியம். அனைவருக்கும் அன்பு செய். நீ விழும் நேரங்களில் உனக்கு கரம் கொடுத்து உன்னை கரையேற்ற அவர்கள் துணை நிற்பர். வாழ்க்கையும் சுவாரஸ்யம் நிறைந்ததாக இருக்கும். அன்பு காட்டுபவர்களால் கஷ்டமும் ஏற்படும், நன்மையையும் ஏற்படும். எதுதான் வாழ்க்கை? யாரையும் நேசிக்கவில்லை எனில் வாழ்விலும் எதுவும் நிகழாது. வாழ்வதே வீண். Subscribe Kiki Mind Voice.